வாங்க நண்பர்களே, இன்றைக்கு முறுக்கு சுட போகிறோம். எப்படி சுடலாம், என்ன தேவையான பொருள் என்னது பார்ப்போம். அவித்த கோதுமைமா 3 சுண்டை எடுத்து கிடக்கு. கோதுமைமா எடுத்தாச்சு, அதோடு சேர்த்து இது கடலைமா எடுத்து கிடக்கு. கடலைமா 1.5 சுண்டு கடலைமா எடுத்து கிடக்கு. அது அரிச்சு தான் போடணும், இந்த கட்டியல்கள் வரும், அரிச்சு போட்டு போடுங்க. கடலைமா அரிச்சாச்சு, அதோட நாங்கள் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. உப்புத்தூள் தேவையான அளவு போட்டாச்சு. இனி இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட போகிறேன். மஞ்சள் தூள் தேவையான அளவு சேர்த்தாச்சு. அதோட நாங்கள் இப்போ வெட்டுத்தூள் சேர்க்க போகிறோம். வெட்டுத்தூள்ண்டா சித்தல் மிளகாயை வந்து அறுவல் நறுவலாக அரைச்சி கிடக்கு. இது கொஞ்சம் உரைப்புக்கு சேர்க்கிறேன். நாங்கள் வெட்டுத்தூள் சேர்த்துட்டோம். அதோட வெள்ளை எள்ளு கொஞ்சம் கலந்துருக்கு, ஒரு 50 கிராம் வாங்கி போட்டிருக்கிறோம். அதோட ஏலக்காய் தூள் வாசத்துக்காக எல்லாம் போட்டாச்சு. இனி நாங்கள் இந்த மாவை இடியப்ப பதத்துக்கு குழச்சி எடுக்க போகிறோம். சுடு தண்ணியும் லைட்டாக கொஞ்சம் ஆற விட்டு விடணும், மற்றது பச்சை தண்ணியும் விட்டு இப்போ குழச்சி எடுக்க போகிறோம் இடியப்ப பதத்துக்கு. மா குழஞ்சி வந்துட்டுது, இடியப்ப பதத்துக்கு எடுத்து கிடக்குது. மாவை பார்த்தாலே தெரியுது, நல்லா சொஃப்டாக நல்ல மெதுமெதுப்பாக இருக்குதுமா. ரைட், இனி அடுத்ததாக புளிய போகிறோம். நாங்கள் இப்போ முறுக்கு புளிய தொடங்கிட்டோம். 5 நிமிஷம் வேலை தானா, டப்புன்னு முடிச்சிடலாம், டைம் கணக்கு எடுக்காது. அடுத்ததாக நாங்கள் புளிஞ்சு வாழை இலையில் வச்சுருக்குது. இனி இதை நாங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்க. ஓகே, இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நாங்கள் புளிஞ்சு வச்ச முறுக்கை போட்டு எடுக்க போகிறோம். ஒரு பொன்னிறமாக வர நாங்கள் அதை எடுக்க போகிறோமா. பொன்னிறமாக சிவந்து வந்துருச்சு, நாங்கள் எடுக்கக்கூடிய பதத்துக்கு வந்திருக்கு. இனி நாங்கள் எடுக்க போகிறோம். முறுக்கு சுட்டாச்சு, அழகா பொன் கலரில் வந்தாச்சு. நீங்களும் சுட்டு சாப்பிட்டு பாருங்க.